ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு புதிய நாள், புதிய முயற்சி, புதிய தொடக்கம். இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2026 பராபவ வருடம். அதே போல ஆடி 18ஆம் பெருக்கு. இன்றைய நாளின் பஞ்சாங்கத்தை முதல்ல தெரிஞ்சு கொள்ளலாம். இன்றைய நாள் 3/8/2026 பராபவ வருடம் ஆடி 18. திதி இன்று 9:13 வரை காலை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 9:06 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று 9 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இன்று காலை 9:40 வரை கௌளவம், பின்பு தைத்துளை. சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:06 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய நாளின் சிறப்பு, விடுதலை போராட்ட வீரர் மைதிலி சரண் குப்தாவின் பிறந்த நாள். இன்று உலகளவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு ஊட்டும் நாள். இன்று திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபட உகந்த நாள். அடுத்ததாக இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிய திட்டங்கள் வெற்றி பாதையில் செல்லும். குடும்பத்தில் சந்தோஷம், குதூகலம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போடக்கூடிய அந்த பிளான் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அது வெற்றியில் முடியும். இன்னைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னா அதிக கார உணவுகளை எடுத்துக்காம ரொம்ப சாஃப்டான ஃபுட் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. இன்றைய நாள் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். இன்னைக்கு இந்த நாளை ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உபயோகிக்க வேண்டிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை, சிகப்பு மற்றும் பிங்க் கலர். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பணவரவு சீராக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். ஏதோ ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அது மூலமாக உங்கள் தொழிலை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகிறதுக்கான ஃபார்முலா கிடைக்கும். அந்த ஐடியா கொடுக்க போகிறது யார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி. அது சொந்தமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். கரெக்டாக பயன்படுத்தினா இந்த நாள் வெற்றிகரமாக அமையும். இன்னைக்கு நீங்கள் எந்த உணவை தவிர்க்கணும் அப்படின்னா இனிப்பு சார்ந்த உணவுகளை இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இந்த நாளை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நீங்க உபயோகிக்க வேண்டிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை, சிகப்பு மற்றும் மஞ்சள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். ஒன்று உங்க வீட்டுக்கு நண்பர்கள் வருவாங்க, இல்ல நீங்க அவங்க வீட்டை தேடி போவீங்க. இன்னைக்கு உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நிறம் இன்னும் பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு பச்சை, மஞ்சள் இந்த 2 நிறத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைய நாள் நீங்க தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்த்தோம்னா குளிர் சாதன உணவுகள். இதை தவிர்த்தாலே இன்றைய நாள் ஆரோக்கியமாகவும் வெற்றியாகவும் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நீண்ட நாளா நீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆசை நிறைவேற போகுது. அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற ஏதோ ஒரு நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறும். குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும். என்ன யாருமே நமக்கு கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதியான சூழல் இன்னைக்கு இருக்க போகுது. இந்த நாளை இன்னும் பாசிட்டிவா அழகா கொண்டு போறதுக்கு நீங்க வெள்ளை நிறத்தை அதிகமா பயன்படுத்தலாம். அதே மாதிரி பச்சை மற்றும் மஞ்சள் இன்னும் வெற்றிகரமாக இருக்கும். இன்னைக்கு நீங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பலகாரங்களை இன்னைக்கு அதிகமாக தவிர்த்துட்டு ஏதாவது இனிப்பு வகைகளை அளவா எடுத்துக்கும் பொழுது இந்த நாள் சாந்தமாகவும் வெற்றியாகவும் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நாள். வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் கண்டிப்பா உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய மேல் அதிகாரி உங்களை தேடி இன்னைக்கு பாராட்டுவாரு. இதே நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தொழில் பண்றவங்க இல்ல உங்களுக்கு கீழே வேலை பண்றவங்களை இன்னைக்கு நிச்சயமா நீங்க பாராட்டுவீங்க. அதற்கு நீங்க தயாராகிக்கோங்க. இன்னைக்கு நீங்க தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னா உப்பு சார்ந்த உணவுகளை இன்னைக்கு நீங்க தவிர்க்கிறது மூலமா இந்த வெற்றிக்கு இன்னும் கொஞ்சம் ஆதாரமா இருக்கும். இந்த நாளை நல்ல அழகா பாசிட்டிவா கொண்டு போகணும்னா நீங்க உபயோகப்படுத்த வேண்டிய கலர் ஆரஞ்சு, பிங்க் மற்றும் சிகப்பு. கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலயா இருந்தாலும் சரி, தொழில் நிறுவனம், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு குறிப்பா இன்னைக்கு யாராவது கெஸ்ட் வந்துருவாங்க. 1க்கு 2 மடங்காக வேலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால உங்க ஹெல்த்தினுடைய கவனத்தை விட்டுருவீங்க. சந்தோஷத்துல ஆரோக்கியத்தை மறந்துடாதீங்க, ரொம்பவே முக்கியம். இந்த நாளை இன்னும் அழகா பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு நீங்க தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட். ஏன்னா ஓடி ஆடி வேலை பண்ணுவீங்க, வெளியில கிடைக்கிற ஜங்க் ஃபுட்டை சாப்பிடுவீங்க. இதனால உங்களுடைய ஹெல்த் பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்னைக்கு நீங்க உபயோகப்படுத்த வேண்டிய கலர்னு பார்த்தீங்கன்னா பச்சை. அது இளம் பச்சையா இருக்கலாம், இல்ல டார்க் பச்சையா இருக்கலாம். கிரீனை வைப்ரண்டா யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க நாள் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற வியாபாரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தம் வரும். யாராவது வருவாங்க, நானும் பிஸ்னஸில் கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்லை வேலையில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு பார்ட்னராக சேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பை அழகாக பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு இந்த நாளை அழகாக பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு வகைகளை கொஞ்சம் இன்னைக்கு எடுத்துக்காமல் இருங்க. இந்த நாள் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான கலர் அப்படின்னு பார்த்தோம்னா இளநீலம், லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எடுக்கிற எல்லா முயற்சியுமே வெற்றியா இருக்கும். நிறைய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. யார் நமக்கு எதிரி, யார் நண்பர்னு தெரியாம இருந்த குழப்பம்லாம் விலகி யாருங்கிறத கரெக்டா அடையாளப்படுத்துவீங்க. இந்த குழப்பம் நிறைஞ்சு கரெக்டா தெளிவா இருக்கும் பொழுதுதான் உங்க முடிவுகள் எல்லாமே தெளிவா இருக்கும். அதற்கு இன்னும் பாசிட்டிவா இந்த நாளை நீங்க கொண்டு போறதுக்கு நீங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாலா உணவுகள். இதனால உங்க ஆரோக்கியம் கெட்டு போகும். உங்களால சரிவர பிளான் செய்ய முடியாது. அதனால மசாலா உணவுகளை தவிர்த்துட்டு இந்த நாளை இன்னும் பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு நீங்க உபயோகப்படுத்த வேண்டிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மரூன், அதுக்கப்புறமா நீலம் இல்ல மஞ்சள். இந்த 3 நிறங்களும் இன்னைக்கு உங்க நாளை பாசிட்டிவா மாத்தும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள், உங்களுக்கு இன்னைக்கு நீங்க போக போற பயணம் ரொம்பவே சாதகமா இருக்கும். இது மூலமா புது ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இருக்கலாம், ஆஃபீஸ் மூலமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய தொழில் நிறுவனத்தில் இருக்கலாம். அதனால பயணத்துக்கு இன்னைக்கு சோம்பல் படாம தாராளமா பயணிக்கலாம். இது வெற்றியை தரும். இந்த நாளை இன்னும் பாசிட்டிவா அழகா கொண்டு போறதுக்கு நீங்க உபயோகப்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள். இதை தாண்டி இன்று ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க தவிர்க்க வேண்டிய உணவு குளிர்பானங்கள். அதிக பயணத்துல குளிர்பானம் எடுத்துக்கும் பொழுது உங்க ஆரோக்கியம் கெட்டு போகும். சரிவர பிளான் செய்ய முடியாது. அதனால இதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வேலை இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். இதனால உங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்க இருக்கு. சோம்பேறித்தனப்படாம இந்த நாளை அழகா கொண்டு போறதுக்கு ஆரோக்கியம் சார்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ணெய் உணவுகளை தவிர்த்துருங்க. அப்போ சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதிக பொறுப்புகள் இருந்தாலும் அதிக நேரம் நீங்க ஒர்க் பண்ண முடியும். சீக்கிரமே உங்களுக்கான அங்கீகாரம் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பல் கலர், அதாவது கிரே கலர். இந்த கலரை இன்னைக்கு யூஸ் பண்ணி பாருங்க. நாள் வெற்றிகரமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும். இதனால உங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்காக கடன் வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது. நண்பர்கள் கிட்ட நீங்க நல்ல நட்பு வைக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்துக்கான ஐடியாஸ் கிடைக்கும். இந்த நாளை இன்னும் அழகா பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு நீங்க உபயோகிக்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர், நீல கலர் இன்னைக்கு ரொம்ப வெற்றிகரமா இருக்கும். இந்த நாளை ஆரோக்கியத்தோட அழகா கொண்டு போறதுக்கு பேக்கெட் உணவுகளை இன்னைக்கு தவிர்த்துருங்க. முடிஞ்சா வீட்ல இருந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு போயிடுங்க. அது இந்த நாள்ல ஆரோக்கியமா உங்களை காப்பாத்தும். இந்த நாள் அழகா பாசிட்டிவா கொண்டு போறதுக்காக வழியாகவும் இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு சிவபெருமான் வழிபாடு அதீத பலன் தரும். இதனால உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருந்திருக்கும், மன உளைச்சலோட இருந்திருப்பீங்க. இன்னைக்கு அதெல்லாம் தீர்ந்து மன அமைதியோட குடும்பத்தோட இன்னைக்கு சந்தோஷமா இந்த நாளை கொண்டு போறீங்க. இதற்கு நீங்க உபயோகப்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னா மஞ்சள் கலர். இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை போட்டுக்கோங்க. குடும்பத்துல எல்லாருக்கூடையும் சந்தோஷமா அழகா பாசிட்டிவா இந்த நாளை கொண்டு போகலாம். தவிர்க்க வேண்டிய உணவுனா புளிப்பு சார்ந்த உணவுகள் இன்னைக்கு வேண்டாம். அதிக சுவையான இனிப்பு சார்ந்த உணவை சாப்பிடுங்க. குடும்பத்தோட சந்தோஷமா பாசிட்டிவா கொண்டு போகலாம். இன்றைய நாள் 12 ராசிக்காரர்களுக்கும் வெற்றியாகவும் ஆரோக்கியமாகவும் அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.